கதாநாயகன் இந்த ஒரு சின்ன பையன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் வந்து முதல்ல நீங்க யோசிச்சீங்க? டு பி ஹானஸ்ட் யாருமே என் மைண்ட்ல இல்ல சார். யாரையும் பேஸ் பண்ணி இந்த கதை இல்ல. ஏன்னா எனக்கு நான் சொன்ன மாரி என்னோட அந்த புரியுது. அதுல தான் உங்களுடைய நான் கதை பாதிப்புல எழுதுனேன். உருவான ஆமா. கதை. உருவான கதை. அந்த கதைக்கு ஒரு பையன் வேணும். ம். கண்டிப்பா அவன் வந்து அண்டர் 18 தான் பெஸ்ட்டு. ம். ஆனா அண்டர் 18 போது நம்ம வேலை வாங்குறது ரொம்ப சிரமமா இருக்கும். இன்னொன்னு அது நம்ம தொழிலாவும் அப்படி பண்ண முடியாதுன்றனால, ம். அந்த ஏஜ் கேட்டகரியில யார் யார் இருக்காங்கன்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தோமே தவிர, ம். பிட்ச் பண்ணியும் கூப்பிட்டு யார்ட்டயுமே பேசவே ஆரம்பிக்கல. ம். அப்பதான் ஒன் ஃபைன் டே இங்க ஜவான் ஷூட் நடக்கும்போது, ஷாருக் சாருக்கும், சேதுபதி சாருக்கும், விஜய் சேதுபதி சாருக்கும் ஃபைட் எடுத்துருக்கு ஈசிஆர்ல. ம். அப்போ சூர்யா வராப்புல ஸ்பாட்ல. ம். ஸோ அங்கே தான் சூர்யாவை பார்க்குறேன். எனக்கு இந்த ஏரியா, நான் எழுதுன கதைக்கு அந்த கலரில் ஒரு பையன் அங்கேயே தோணிச்சு. அங்கேயே தோணிருச்சு எனக்கு. ஆ. ஸோ அந்த பையன் கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் விட்டுட்டு தான் சேது சார்ட்ட சொன்னேன். அப்போ அவர்கிட்ட கதையாக தான் சொன்னேன். சூர்யாக்குன்னு சொல்லலை. அப்படி நீங்க தான் ஒரு கதை பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்க சொன்னீங்க. கேட்க சொன்னேன். கேட்டார். ஆ. கேட்டுட்டு நல்லா இருக்குமா சார், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஏஜ் குரூப்புக்கு இப்படி ஒரு கமர்ஷியல் மாதிரி ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் இப்படி ஒரு பசங்கள் கூட படம் பண்ண முடியுமான்ற மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னாரு. ம். ஸோ அப்புறம் நான் போயிட்டேன், வேற எதுவும் சொல்ல. அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட சொல்லும்போது, சூர்யா படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அவர் சொன்னார், எனக்கே அந்த எண்ணம் இருந்தது. என்னடா இப்படி ஒன்று இருக்கு, என் வீட்டில் பையன் இருக்கானே நீங்க கதை சொல்லும்போது அவருக்கு அவர் இருந்திருக்கு. அது இப்போ அருமை. கூட ஆடியோ லான்ச்சில் கூட சொன்னார். அவர் ஆ. என்னடா இப்படி ஒரு கதை சொல்லிட்டு போறாரு, என் வீட்டோட அந்த ஏஜில் பையன் இருக்கான், அவர் கேட்காம போறாரு அப்படின்னு நினச்சிருக்காரு அவரும். ஆ. ஸோ என் மனசுல தயக்கம் என்னன்னா, லைக் ஃபர்ஸ்ட் சொல்லி நோ வாங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கதையை அவங்க மனசுக்குள்ள எப்படி அது அவர் பிடிச்சிருக்காங்க. பிடிக்குதா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலான்னு தான் சொன்னேன். அது எல்லாமே கரெக்டாக செட் ஆகி அப்படிதான் உருவாச்சு. ஸோ அப்படிதான் சூர்யா உள்ள எடுத்தது.